எங்கள் வீட்டில் 2 ஓட்டு வாக்காளர் தகவல் சீட்டு வந்துருச்சு. இதை வாங்கி முதல்ல என்னோடய பேர் தான் பார்த்தேன். அதில் தமிழில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆங்கிலத்தில் கொடுக்கும் பொழுது பார்க்கவே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து படித்தவர்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து அரசுக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை. எங்கள் அம்மா அப்பா பார்த்து பார்த்து பேர் வச்சாங்க பூங்குழலின்னு. அந்த பேரை ஆங்கிலத்தில் எழுதி வச்சுருக்காங்க, அவ்வளோ மிஸ்டேக்கோட. நீங்கள் படித்தவங்கள தானே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் வச்சுருக்கீங்க, அவங்கள தானே அந்த சிஸ்டம் முன்னாடி உட்கார வைப்பீங்க. எனக்கு புரியலை. நீங்கள் இந்த மாதிரி தமிழ் பெயரை ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது தவறாக நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஆட்களை வேலையில் அமர்த்தியிருக்கீங்க? ஸோ அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி அதுக்குள்ளே நல்லா படித்தவங்களாக தமிழை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது தவறு இல்லாத மொழியாக வந்து மாற்றுறதுக்கான நபர்களை சூஸ் பண்ணி அதில் வேலையில் அமர்த்தி எங்களை மாதிரி ஆட்களோட மனசில் கொஞ்சம் பாலை வார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்ன மாதிரி பேரை வந்து ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் எழுதும் பொழுது தவறுகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர்னு பார்த்து நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இது நமக்கு மட்டும்தானா இல்லை நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு. நன்றிங்க.